உடம்பு தெம்பு கிடைக்குது. டீ காப்பியை ஊத்தாதீங்க. நம்ம ஊர்ல உள்ள முருங்கைக்கீரையை புடுங்கி அதை ஒருத்தன் பவுடர் ஆக்கி அமெரிக்காவில் போய் விற்கிறான். ஒரு 100 கிராம் டப்பா எவ்வளோ தெரியுங்களா? 1500 விற்கிறாங்க அமெரிக்காவில் என் நண்பர் இருக்கான்னு சொல்றாரு, இங்க முருங்கைக்கீரை பவுடர் 1500 விற்கிறாங்கப்பா டப்பா. அப்ப அதுல அவ்வளவு சத்து இருக்குங்கிறான். எலும்பு நரம்பு ஸ்ட்ராங்காகுங்கிறான். தாம்பத்திய விருத்தி ஆன்ம விருத்தி சூப்பரா அதுங்கிறாங்க. இந்த சாதாரண முருங்கைக்கீரையில ஒன்று இருக்கு. டெய்லி முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிட்டு இந்த ஆரோக்கியமான நாடு இருக்கு பிரேசில்ல. அந்த பிரேசில் நாட்டுக்காரர் என்ன பண்றான், நம்ம ஊர்ல முருங்கையை கொண்டு போய் அங்க ஊரெல்லாம் விதைச்சு வச்சு அதை தான் நாங்க சாப்பிட்டோம். அங்க கொரோனாவே கிடையாதான் அந்த ஊர்ல. ஏன்னா நாங்க முருங்கைக்கீரை சூப் சாப்பிட்றோமையா, எங்கிட்ட உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அடுத்த விஷயம், உடம்புக்கு இந்த மனுஷ உடம்புக்கு இறைவனால் படைக்கப்பட்ட முதல் உணவு பழங்கள். நம்ம ஊர்ல கிடைக்கிற பழம், சீசன்ல கிடைக்கிற கொய்யா பழம், பப்பாளி பழம், இதெல்லாம் வச்சு நம்ம வீட்டில் என்னென்ன கிடைக்குதோ அடிச்சு டெய்லி அடிச்சு நொறுக்கணும்னா உடம்பு எலும்பு நரம்பு எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிரும். சக்கரை நோயெல்லாம் கிட்டே வராது. ஆனா டீ காப்பியை யாரெல்லாம் ரொம்ப குடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வர நோய்கள் சொல்லிடுறேன். நரம்பு தளர்ச்சி, மூட்டு வலி, சக்கரை நோய், வாந்தி, பித்தம், கிருகிருப்பு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சீனி காப்பி, சீனி டீ. அது பேர் பால் டீ பாயாசங்கிறாங்க. பால் தேயிலை சீனி 3 கொதிக்க வைக்கிற போது அது பாயாசமா மாறிடுங்கிறாங்க. அதுக்கு பதில 2 முருங்கைக்கீரை சூப்பு, 2 அரைக்கீரையை புடுங்கி நல்லா கொதிக்க விட்டு இஞ்சி பூண்டு சீரம் பூண்டு போட்டாச்சுன்னா வாயுவும் பிரிஞ்சிடும், மலச்சிக்கலும் வராது, எலும்பு நரம்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம எல்லாம் ஒரு ஹாப்பியா இந்த இடத்துல சந்தோஷம்